பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த 8 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்ணின்மணியை போல் பாதுகாத்து இந்த 9வது மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றாக கவனியுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் ப்ராமிஸ் ஆஃப் காட் மந்த். இது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு மாதமாயிருக்கிறது. இந்த மாதம் யூதருடைய கால அட்டவணையில் ஒரு பிரதானமான மாதமாயிருக்கிறது. தன்னுடைய அறுவடைக்கு நேராக ஜனங்கள் விதைக்கிறதும் காத்திருக்கிறதுமான ஒரு நாட்களாய் இருக்கிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னபடியே அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்ன சொன்னார்? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். Glory to God. இதுவரையிலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு நீர் என்ன தருவீர்? என்னை நீர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறீர்? எப்படி நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன்? நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அந்த வார்த்தையை நம்பிதானே நான் இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று காண்பிக்கிறார். ஒரு பிள்ளையும் இல்லாத பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுடைய சன்னதியை காண்பிக்கிறார், வாக்கு தத்தத்தை காண்பிக்கிறார். எப்பா, உன் சன்னதி இப்படிதான் இருக்க போகிறது. Glory to God. வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன்.
ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். பெருக பண்ணுவேன். இப்பொழுது நீ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் நீங்க இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். ஆசீர்வாதத்திற்கு நேராக நீங்கள் கடந்து வரப்போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற நிலையில் இருந்து ஆண்டவர் வேறொரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த நிலைக்கு நேராக ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சபையே, சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உன்னுடைய நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு டிரான்சிஷனை நீ பார்க்க போகிற ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில கடந்து வர போகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை அவன் அடைவதற்கு ஆதியாகம 26வது அதிகாரம் 4வது வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அவனை நான் ஆசீர்வதித்தேன். ஏங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வாசிக்கும் பொழுது ஆதியாகம 26வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவன் ஈசாக்கோடு கூட பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம், அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆண்டவர் இப்பொழுது ஈசாக்கோடு பேசுகிறார், நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நீ குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். ஹலோ, ஆபிரகாமோடு நான் பேசியிருக்கிறேன்ப்பா. ஆபிரகாமுக்கு நான் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கிறேன். அதனால இந்த பஞ்சத்தை பார்த்து, இந்த நெருக்கத்தை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து நீ சோர்ந்து போய்விடாத. இந்த தேசத்திலேயே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். Glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் என்ன செய்வேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கலாம், உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமோடு இருந்தேன், அவன் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். Glory to God. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். நான் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த 8 மாதமும் ஒரு கடினமான பாதையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீங்க கடந்து வந்த பாதைக்கு
இந்த 9வது மாதம் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் திட்டமாய் பேசினார். ஈசாக்கே, இந்த தேசத்தில் இரு, பஞ்சத்தை பார்த்து நீ எகிப்துக்கு போயிடாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்திலேயே நீ வாசம் பண்ணு, நான் உன்னுடைய தகப்பனோடு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதே ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல இந்த மாதத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த கஷ்டங்கள் மாறும், இந்த நெருக்கங்கள் மாறும். நான் உன் கூட இருப்பேன். நீ இந்த இடத்தை விட்டு நீ இடம்பெயர்ந்து போய்விடலாம், அல்லது எங்கேயாவது போய்விடலான்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ போகாத, இங்கேயே நீ வாசம் பண்ண, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த நெருக்கம் உன்னை விட்டு மாறும், இந்த பிரச்சனை உன்னை விட்டு மாறும். நீ எதிர்பார்த்திருக்கலாம். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 24, 25 வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் ஆசீர்வதிக்கதை பார்க்க முடியும். ஒவ்வொருவனையாய் அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாய் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் என்ன செடி? கனி தரும் செடி. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்து போனது. உங்க கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறார். உங்க கரம் சோர்ந்து போய் இருக்கிறது. உங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கும் பொழுது உங்களுடைய கரம் பலன் அடையும். கர்த்தர் பலப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, வல்லவரின் கரத்தினால் அது என்ன செய்யப்பட்டது? பலப்பட்டது. அடுத்த வசனத்தை பாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. ஏங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கோடு சொன்னாரு, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன். இங்க வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய கரங்களை பலப்படுத்தினது. வேதம் சொல்லுகிறது, அவர் அவனுக்கு துணையாயிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். அந்த மாற்றத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருப்பேன். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ ஆசீர்வாதத்தை பார்க்க போகிற. சிலருடைய வாழ்க்கையில சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சிலருடைய வாழ்க்கையில சில ஸ்தானத்தில்
நீங்க உயர்வு அடைய போகிறீங்க. நீங்க இருக்கிற நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாற்றம் அடைய போகிறீர்கள். பிள்ளைக்காக காத்திருக்கிற சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன்னுடைய கற்பத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் உனக்கு மாற்றத்தை கொண்டு வரும் மாதம். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், யாத்திராகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் எந்தென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்ன? மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமான பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை வழிநடத்துவதற்கு, தங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறார்கள். Glory to God. அவர்களுடைய எல்லா ஆபரணங்களையும் கழற்றி ஆரோனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது அவன் வாங்கி அதை என்ன செய்கிறான்? சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வளர்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றான். ஒரு கன்று குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை நடத்தினது என்று சொல்லுகிறான். நடத்தி வந்த தெய்வத்தை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் இப்பொழுது மோசையோடு பேசுகிறார். இந்த ஜனங்கள், நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள், நான் விதித்த வழியை விட்டு விலகிவிட்டார்கள். தங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவங்களே என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் பார்த்த பொழுது இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களை கோபம் அவர்கள் மேல் மூளவும் அவர்களை அழித்து போடவும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஆனாலும் மோசே, நீ பயப்படாத, உன்னை நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் தேவனுடைய சமூகத்தில் கடந்து போய் இவன் என்ன செய்யக்கூடியவனா இருக்கிறான்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கிறான். மோசே தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? நீர் உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். உன் சந்ததி எந்தென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல. ஆண்டவர் பேசின வார்த்தையை கொண்டு இப்ப தேவனிடத்தில் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுகிறான். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த மாதம்
உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வதிப்பேன்னு கொடுத்தார்ல அந்த வார்த்தை, அதை உங்கள் மேலே வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அவன் அப்படி ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். என அன்பானவர்களே, நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நேரிட நிற்கிற தீங்கை கர்த்தர் நிறுத்துவார். எந்த சத்துருவாலையும் உங்க ஆசீர்வாதத்தை தொட முடியாது. காரணம், இது யார் கொடுத்த வார்த்தை? தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. Glory to God. என்னாகமம் 6வது அதிகாரம் 27வது வசனத்துல கர்த்தர் மோசேகிட்ட சொல்றாரு, எப்பா, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லு. Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல அவர் கிருபையாயிருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னார், அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல. இந்த மாதத்தில் அவருடைய நாமத்தை கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுவரையிலேயும் நீ பெற்றுக்கொள்ளாத காரியத்தை அவருடைய நாமத்தை சொல்லி நீ கூப்பிடும் பொழுது, நான் இப்படி சொல்லுவேன், அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தருவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் இல்லாமல் இருக்கிறியா? குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பாய். சோர்ந்து போகாதீங்க. தீங்கு வர இருந்த சூழ்நிலையில் மோசே தேவனை நோக்கி ஜெபித்தான். அவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபித்தான். நான் சொல்லுவேன், இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய முடியுமோ அறிக்கை பண்ணுங்க. வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 9வது மாதம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மாதம். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற மாதம்.
சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணு, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லு. இயேசு என்கிற நாமம் அது அதிகாரம் உடையது, அது வல்லமை உடையது. இயேசுன்னு கூப்பிட்ட உடனே கர்த்தர் அங்க நின்னார். இன்னைக்கு எத்தனை பேர் நீ கூப்பிட ஆயத்தமாயிருக்கிற? தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட பொழுது அவர் நின்றார். இன்னைக்கு இயேசுன்னு கூப்பிடுகிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ எந்த இடத்துல நீ மாற்றத்தை காண விரும்புகிறாய்? எந்த சூழ்நிலையை நீ மாற்றி அமைக்க விரும்புகிறாய்? அவரை நோக்கி கூப்பிடு. வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இப்போ இருக்கிற இந்த நிலை இந்த மாதத்தில் மாறும். நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்ல போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை மாறட்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் வாக்கு கொடுத்த வார்த்தையை நம்பி இருக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். நீர் சொல்லிய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதித்தருளோம். எங்கள் சூழ்நிலைகள் மாறட்டும். இப்போ இருக்கிற நிலையிலிருந்து 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர். எங்கள் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறதே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பிதாக்களின் தேவனே, நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். அற்புதத்தை செய்யும். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.